ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோ சிம்பிளான அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவி செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அது கூடவே நம்ம மிளகு வறுவல் அப்படின்றதுனால ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த முந்திரி பருப்பு நம்மளுடைய கிரேவியில் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வணக்கி கொடுத்துடலாம். நமக்கு இந்த ஆனியன் நல்லாவே வணங்கிச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஆனியனை நல்லா வணக்கிடணும். இது இப்போ வணக்கிட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அடுத்ததாக நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இலை இதை போட்டுட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இந்த ரெண்டுமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆயிலையே கொஞ்சம் நேரம் வணக்கிடுவோம். அப்போ தான் நம்முடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். அதனால் கொஞ்சம் நேரம் நமக்கு ஆயிலையே நல்லா வணங்க விட்டுடலாம். நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், இல்லை நம்ம செமி கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக செஞ்சிட்ருக்கேன், சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி. இந்த கிரேவி சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் டைம் நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு இந்த சிக்கன் எல்லாமே இந்த ஆயிலையே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு இந்த சில்லி பவுடருடைய ஃப்ளேவர் எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு இந்த சிக்கன் எல்லாமே ஹாஃப் பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் எதுவுமே விடலை, நல்லா ஜூஸியாக சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நமக்கு இது செமி கிரேவியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம கேஷ்யூலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். விசில் வச்சோம் அப்படின்னா 1 or 2 விசில்ஸ் மட்டுமே வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். சிக்கன் அப்படின்றதுனால குயிக்காகவே பாயில் ஆகிடும். நம்ம விசில்லாம் வைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஆல்ரெடி நமக்கு இப்போது ஹாஃப் பாயில் வரைக்கும் ஆகிடுச்சு. அதனால் 1 விசில்ஸ் மட்டும் வச்சாலே சரியானதாக இருக்கும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இந்த கோழி மிளகு வறுவல் கன்சிஸ்டன்சி சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இந்த கிரேவி சாதம் அண்ட் சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான மசாலா பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஃப்ளோட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான இந்த கிரேவியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு லைக் அண்ட் ஷேரும் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.